அடுத்ததாக மௌலை பிஜே அவர்கள் முன்வைத்த ஒரு வாதம் என்னென்னா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு கருத்து ரீதியாக என்ன செய்கிறாரு, அதாவது விமர்சனம் செய்கிறார். அதிலே மௌலை அவர்கள் இப்னு தைமியா இதை லைஃப் ஆக்குற பட்டியலையும் இப்னு தைமியா சேர்க்கிறாரு. ஆனால் லைஃப் ஆக்கலன்னு என்ன செய்கிறாரு, அவர் கருத்து ரீதியாக வேறொரு வகையில் இதை அணுகி இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஸோ அதில் ஒரு மயக்கம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் நான் முழு பிழையாக நினைக்கல. பேச்சில் சில டைமில் மயக்கங்கள் என்ன செய்யும், எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரியான ஒரு மயக்கமாக அதை என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். இப்போ இதில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவுடைய மின்ஹாஜு சுன்னாவை இந்த ஹதீஸை தவறாக அதாவது விளங்கப்படுத்துறதுக்கு ஆதாரமாக காட்டினது தான் உண்மையிலே ஆச்சரியமும் அநியாயமும். மின்ஹாஜு சுன்னாவை காட்டினது ஏன் அப்படின்னா, அதாவது மின்ஹாஜு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களை ஷியாக்கள் ஆதாரம் கட்ட முடியாது, நாசிபியா ஆதாரம் கட்ட அந்த அளவுக்கு தெளிவாக எழுதப்பட்ட புத்தகம். இந்த இடத்துல நான் மின்ஹாஜு சுன்னா இமாம் இப்னு தைமியோட புத்தகத்தை பற்றி ஒரு அறிமுகம் செஞ்சுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இதை ஏன் எழுதுகிறாருண்டா, மின்ஹாஜுல் கராமான்னு சொல்லி இப்னு முத்தஹர் அல் ஹில்லி என்ற ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். ஷியாக்காரர் மின்ஹாஜுல் கராமான்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார் இப்னு தைமியா காலத்தில். ஏறக்குறைய இமாம் இப்னு தைமியா மௌத்தார கால பகுதியில் தான் இவர் மௌத்தாகிறார். அதாவது ஒரு புத்தகம் எழுதுகிறார் மின்ஹாஜுல் கராமான்னு ஷியாக்காரர், வட்டி கட்டிய ஷியாக்காரர் புத்தகம் எழுதுகிறார். அதில் ஃபுல்லாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எல்லாத்துக்கும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லாத்துக்கும் ஒருத்தர் புத்தகம் எழுதினார்னு வைங்களேன். நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுப்பு எழுதுவோமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி அப்படி இப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதிட்டார், பாவங்களை சுமந்து சொல்லிட்டார். எங்கட புத்தகம் அதுக்கு மறுப்பு எழுதினா எப்படிக்கும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்லை, அவர் என்ன கடவுளா? அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார், அவர் இப்படி இருந்தார், அவர் பிறந்து தானே வந்தார், அவர் இப்படி தானே பேத்துட்டீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்லைன்னு நம்ம எழுதுகிற டைமில் அவர் எப்படி இருந்தார்? சாதாரண ஒரு தாய்க்கு பிறந்தார். அவன் மார்க்கெட்டில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு தாய்க்கு பிறந்தன்னு அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்கிறான். அப்படி என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம தரந்தாள் திரண்ட அர்த்தம் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் அல்லேன்னு சொல்கிறது கொஞ்சம் இறக்க தான் வேணும். சரியா? இறக்கி 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 இது ஒருத்தர் எடுத்து பார்த்தீங்களா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி இப்னு தைமியா பேசிக்கிறாரு என்று யார் காட்டினா என்ன பிழையோ அதே பிழை தான் மௌலவி பிஜே என்ன செஞ்சார், அலிலானோட விஷயத்தில் சொன்னார். இப்போ இதை யார் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் அப்படி இறக்கிறத யூதர்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இங்கே ஒன்றுமே இல்லாமல் ஆக்குற விபச்சாரத்தில் பிறந்தேன் அதை பயன்படுத்துறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் அது. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் எதுக்கு ஒப்பிடுவோம்னா ஆயிஷா ரலியல்லாஹு சப்ஜெக்ட்டுக்கு ஒப்பிடுவோம். இந்த அதாவது இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்பிடுவோம். சில கட்டங்களில் ஷியாக்கள் விமர்சிக்கிற டைமில் அல்லது இந்த கிறிஸ்தவர்கள் விமர்சிக்கிற டைமில் கிறிஸ்தவனை சொல்லுவாங்கடா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபியோட பேரன்றீங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, காப்பாற்றலையே கொலை செய்கிற டைம். நீங்கள் அல்லாஹ்வோட மகன்ன்றீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றலையே அப்படின்னு திருப்பி அவங்கள்ட்ட கேள்வி கேட்போமா? அந்த டைமில் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தரந்தாழ்த்தணும்னு அர்த்தம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் மின்ஹாஜுல் கராமான்ற புத்தகம் எழுதப்பட்டதுன்னு நான் இப்போ சொன்ன விளக்கம் இல்லை. முஸ்தபாவுக்கு மறுப்பு சொல்லக்குள்ள இந்த விளக்கத்தை சொல்கிறேன். முஸ்தபா என்ன செய்கிறாருண்டா, இந்த மின்னாஜு சுன்னான்னு தான் இந்த இவங்கெல்லாம் ஆதாரம் காட்டுவாங்க. யார் இந்த சலபியெல்லாம் மின்னாஜு சுன்னான்னு ஆதாரம் காட்டுவாங்க அப்படி என்று சொல்லி ஒரு இதாக சொல்லுவார். அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தரந்தாழ்த்தின மாதிரி இப்னு தைமியா என்ன தரந்தாழ்த்தின மாதிரி இப்படி சொல்லிட்டு வராரு. அப்போ தான் நம்ம சொன்னோம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்னு தைமியா அந்த எண்ணத்துக்கு அப்படி எழுதினார் என்று விளக்கமெல்லாம் அதில் கொடுத்துக்கிறோம். யாருக்கு பதில்? முஸ்தபாவுக்கு பதில் கொடுத்துக்கிறோம். இப்போ அதே இதை மௌலவி பிஜே அவர்கள் மாறி அடிச்சார், ஆதாரம் காட்டிக்கிறார். மின்னாஜு சுன்னா இப்னு தைமியா அப்படி சொல்லிக்கிறான்னு ஆதாரம் காட்டிக்கிறார். இப்போ இந்த புத்தகம் யாருக்கு எதிராக எழுதின சுருக்கம் விளங்குங்க. ஒரு ஷியாக்காரர் மின்ஹாஜுல் கராமான்ற ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெரிய அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் எல்லாத்துக்கும் மற்ற நபித்தோடுகளை விமர்சித்து மற்ற நபித்தோடர்கள் ஷியாக்காரர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்றவங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை காஃபிர் என்றவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு துரோகி காஃபிர்னு சொல்கிறவங்க, அன்சாரிகள் முஹாஜிர்களை காஃபிர், ரசூலான மனைவிமார்களை காஃபிர்னு சொல்கிறவங்க. நவுது பில்லாஹ் மின் இப்படி சொல்லக்கூடிய ஷியாக்காரர்களுக்கு மறுப்பு வைக்கிறார். அப்போ என்ன செய்கிறாருண்டா இமாம் இப்னு தைமியா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் நடுவில் வைப்பார். அலிக்கு இப்படி சொன்னீங்கன்னா சரியா, அலியை நீங்கள் இந்த லெவலுக்கு தூக்குறீங்கன்னா அபூபக்கரை அதை விட தூக்கலாம். அலிக்கு இப்படி தூக்குறீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை விட தூக்கலாம். நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த விமர்சனம், அதாவது இது விமர்சனம் பிழைன்னு சொல்கிறீங்கன்னா அப்படின்னா அதை விட பிழை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இதை சொல்கிறது. இப்படி தான் அந்த புத்தகமே இருக்கும். அந்த புத்தகம் முழு புத்தகம் அப்படி தான் இருக்கும். சரியா? ரைட். பாருங்கள், இதில் இப்னு தைமியா 728 மௌத்தாரார், இவர் 726 மௌத்தார். அந்த ஷியாக்காரர் அவருக்கு தான் என்ன மின்னாஜு சுன்னாவை எழுதுகிறார். சரியா? பிஜே என்ன செய்கிறாருண்டா அதிலிருந்து இப்படி எடுக்கிறார். ஷோய்ப் அல்-அர்னவுத் இதில் எடுக்கிற மாதிரி அப்படி எடுக்கிறாரு. அதனால் கேட்குற மக்கள் என்ன நினச்சிட்டாங்கடா, நினைப்பாங்க இந்த ஹதீஸுக்கு மறுப்பு சொல்கிறதா. எது
உங்களை மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார், முனாபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார். அந்த ஹதீஸுக்கு மறுப்பு சொல்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, நினச்சிருவாங்க. அந்த ஹதீஸுக்கு மறுப்பே சொல்லலை. இப்னு தைமியா அந்த ஹதீஸை எப்படி விளங்கணும்னு சொல்கிறார். அந்த ஹதீஸை எப்படி விளங்கணும்னு சொல்கிறதெல்லாம் பிஜேக்கு மறுப்பு. அதெல்லாம் சொல்லலை பிஜே. அந்த ஹதீஸை இப்படி தான் விளங்கணும்னு சொல்கிற அத்தனை மௌலவி பிஜேக்கு மறுப்பு. ஆனால் இப்னு தைமியா மறுப்பு சொல்கிறது இந்த ஹதீஸுக்கு அல்ல, வேறு பகுதிகளுக்கு மறுப்பு சொல்கிறாரு. சரியா? அதுக்கு முன்னால் மௌலவி பிஜே அவர்கள் ஃபர்ஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு பாருங்கள். அடையாளங்கள் இருக்கிறது, இவருக்கு சொன்ன மாதிரி இன்னும் பலருக்கு சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி இந்த ஹதீஸை ஷியாக்கள் தவறான கருத்துக்கு பயன்படுத்துறதை வைத்து கொண்டு தான் முஜாஹிது பயன்படுத்துகிறார். இந்த ஹதீஸை ஷியாக்கள் தவறான கருத்துக்கு பயன்படுத்துவதை வைத்து கொண்டு இந்த ஹதீஸ் இல்லை, இப்னு தைமியா சொல்கிற வேறு ஹதீஸை. சரியா? அந்த ஹதீஸை பாருங்கள் எப்படி என்று. அதான் அலியை பேசிட்டா முனாஃபிக்கு அந்த ஒரு பேசிக்கில் வச்சுக்கிட்டு எப்படியாப்பட்ட ஒருத்தரை பற்றி பேசுகிறீர்கள்ங்கிறாரு, எப்படியாப்பட்ட செயல்கள் செஞ்சுருக்காருன்னு பார்க்க மாட்டேங்கிறார். அதை பார்த்து பாருங்கள், எப்படியாப்பட்ட ஒருவரை பற்றி பேசுகிறீர்கள், எப்படியாப்பட்ட செயலை செஞ்சுக்கிறான்னு பார்க்க மாட்டேங்கிறான்றாரு. ரெண்டு பிழை இதில். நான் எங்கேயுமே சொல்லலை அழிறதெல்லாம் பிழை விட்டால் அது பிழைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அழிறதெல்லாம் தவறு விட்டால் தவறு தான். எங்களுக்கு என்னது தவறு என்று சொல்கிற சப்ஜெக்ட் குர்ஆன் சுன்னால தவறுன்னா தவறுன்னு விளங்கப்படுத்தணும். ஆனால் நாங்கள் அப்படி எங்கேயுமே நான் சொல்லலை. முஆவியா ரலியல்லாஹு அவங்க தவறு விட்டால் தவறு, அதே போல் அலிலாம் தவறு விட்டாலும் தவறு, அபூபக்கர்லாம் உமர்லாம் தவறு விட்டாலும் தவறு தான், பிழை தான். ஆனால் அந்த பிழையை நாம் பிழை என்று சொல்கிற டைமில் கண்ணியம் குலையக்கூடாதுன்னு சொன்னேன். அதைத்தான் நம்ம சொன்னோம். அவரை உத்தமர் அப்படி என்று சும்மா நக்கல் அடிக்காதீங்க, வேஷம் போடக்கூடியவர் அப்படி சொல்லாதீங்க, நிந்திக்கக்கூடியன்னு சொல்லாங்க. அலிலாம் செஞ்ச தவறுனுங்க, முதல் பிழை இது. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. ரெண்டாவது பாயிண்ட்டு, அலிரதில்லாஹு அவங்க தவறு செஞ்சு தான் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி மிக பலகீனமானது, லைவானது. அப்போ அலிரதில்லாஹு அவங்க உஸ்மான் ரதியுல்லாஹு கொலைக்கு திட்டமிட்டார், பிளான் பண்ணி உஸ்மான் ரதியுல்லாஹு போட்டிக்கிறார். அலிரதில்லாஹு மதீனாவில் தூண்டி விட்டு, சரியா, பிளான் பண்ணி போட்டிக்கிறாரு. நமக்கு ஒரு விமர்சனம் வருது, இன்னால் பிளான் பண்ணி போட்டது இவர் தான் அப்படின்ட்டு வந்தால் கொந்தளிச்சு பதில் சொல்கிறோமா இல்லையா? நீங்களும் பதில் சொல்லிக்கிறீங்களா இல்லையா? நம்மளும் பதில் சொல்லுவோமா இல்லையா? இப்போ நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர், இப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் ஒரு மாற்று விளக்கத்தில் யுத்தம் நடந்து வெட்டப்பட்டுட்டாங்க ஏண்டா மாற்று விளக்கத்தை அடிப்படையில் நடந்துன்னு சொல்லலாம். யுத்தம் பண்ணி நடந்தது. இது என்ன பிளான் பண்ணி தூண்டி விட்டு ஹார்ஜியாக்களை தூண்டி விட்டு உள்ளுக்கு போகிற மாதிரி வச்சு விளங்கிட்டா. இந்த உத்தமர் க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணி குப்பமேட்டில் உஸ்மான் ரலியல்லாஹு போட்டு வச்சுக்கிறார், சும்மா வைக்கிறார். அதுதான் தொழிக்க போகாமல் பேசாமல் வைக்கிறார் உஸ்மான் ரலியல்லாஹு. எல்லாம் முடியட்டு முடிஞ்ச பிறகு உடனே போய்த்து பையை செஞ்சு எடுது. அப்போ இந்த ஆள் அப்படி நீங்கள் ஆவேசமாக பேசுகிறீங்க. இது விளங்கலையே உங்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு அவதூறு. இந்த அறிவிப்பை நீங்கள் தூக்கி வீசிக்கணும். உங்களோட பார்வையிலே, உங்களுடைய பார்வையில் இந்த அறிவிப்பை கடாசிரிக்கணும் தூக்கி. இப்படி அலி செய்வாரான்னு கேட்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாலருந்திர சம்பந்தமான ஹதீஸில் அது நிறைய கிளிப்பிக்கு தானே அதை போடலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகரமாக்கி கொள்வதற்காக அப்போ அவங்க அதாவது பிள்ளைகளை மகரமாக்கி கொள்வதற்காக தன் சகோதரி உம்மு குல்சூம் இடத்தில் சிலரை அனுப்பி என்ன செய்தாங்க, வயதானவங்க, அதை பருவ வயது அடைஞ்சவங்களை பால் குடிக்க செய்தார்கள். அது அறிஞர்கள் பால் கறந்து குடித்தாங்க அப்படின்னு விளங்கப்படுத்துகிறாங்க. அந்த பாயிண்ட் அது வேறு, அது நம்ம வேறு பதில் சொல்லிக்கிறோம். சரியா? அந்த பால் குடிக்க செஞ்சு மகரமாக்கி கொண்டார்கள் என்று வந்த உடனே பிஜே என்ன சொன்னார் தெரியுமா? இது என்ன செய்தி? இது ஆயிஷாலாம் அப்படி செய்வாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு இந்த ஒரு ஒழுக்கமான அந்த பெண்ணு இவ்வளோ இப்படி செய்வாங்களான்னு கேட்டீங்க தானே? அறிவிப்பால் வரிசையை பார்த்தீங்களா? வரலாறு தானே இது, ஹதீஸ். அது ஆயிஷா ரலியல்லாஹு சம்பந்தமான செய்தி, வரலாறா ஹதீஸா? வரலாறு. தூக்கி வீசினீங்களா இல்லையா? எங்கே வருது? முஸ்லீமில் வருது, இல்லைங்க ஆதாரபூர்வமான கிரந்தங்கள் வருது. தூக்கி வீசினீங்க. ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி செய்யக்கூடியவர்களே? அதை இங்கே சொல்லுங்களேன், அலி ரலியல்லாஹு விஷயத்தில் சொல்லுங்களேன். நீங்கள் அலி ரலியல்லாஹு திட்டமிட்டு உஸ்மானை கொலை செஞ்சு முனாபிக் வேலை செய்கிறவர் அல்ல என்று சொல்லுங்களேன். உங்களுக்கு வரலையே, அஹ்லுல் பைத்லேருந்தே வெளியே போடுறீங்க. இதைத்தானே நாங்கள் கேட்குறோம். அப்போ அதுக்கு என்ன பதில்? பால்குடி சம்பந்தமான இதுக்கான என்ன பதில் அப்படி என்று சொல்லி சப்ஜெக்டை நாங்கள் வேறு இதில் என்ன செய்கிறோம், இன்ஷா அல்லாஹ் வேறு பகுதியில் நாங்கள் அதை என்ன விளக்கம், ஆயிஷா நாங்கள் என்ன அந்த மாதிரி விஷயம் நடந்திருந்தால் அது எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், ஆயிஷாவோட இஜ்திஹாத் சரியா பிழையா என்ற பகுதி வேறு. அதை நான் பேசியும் இருக்கிறேன். அதிலையும் நீங்கள் நிறைய என்ன செஞ்சீங்க, அதாவது நெருடலான சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினீங்க. அது பால்குடி சம்பந்தமான சாலிம் ரலியல்லாஹு ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் அதில் பாருங்கள். அதை பார்த்த பிறகு நீங்கள் அதை முடிவெடுக்கலாம். ஆனால் நான் இதில் என்ன சொல்கிறேன், நீங்கள் அணுகின முறை என்ன? ஆயிஷாலாம் அப்படி செய்வாங்களான்னு கேட்டீங்க. ஆயிஷா அப்படி இங்கே அலிரன் இப்படி செய்வாங்களான்னு ஏன் வரல உங்களுக்கு மஹப்பத்? அப்போ நீங்கள் நாசிபி கொள்கைன்னு சொல்ல வேண்டி வருமா? சத்தியமாக நான் அப்படி சொல்லலை. நாசிபி கொள்கை சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கேன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுடைய பேச்சு நட அந்தந்த இடத்துல நீங்கள் ஆத்திரப்படுறது வழங்கிட்டா, அந்தந்த இடத்துல நீங்கள் இப்படி கோபப்படுறது நாசிபியா கொள்கைக்கு சார்ந்த பேச்சாக தான் என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இது தவறு. இந்த வரலாறு நீங்கள் எப்படி அணுகிக்கணும்? சரி,
அப்போது நாங்கள் தவறு என்று சொல்வதை நாங்கள் திருப்பி அதை சொல்கிறோம். எந்த நபித்தோழர்களாக இருந்தாலும் கண்ணியமாக அணுங்க, தவறுன்னு சொல்லுங்கள், பிள்ளைன்னு சொல்லுங்கள். காரணம் மற்றவர்களைப் போலல்ல நபித்தோழர்கள் எங்களோட அக்கீதால ஒரு பகுதி, ஈமானில் ஒரு பகுதி, அதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. சரி, இப்போ அதாவது இமாம் இப்னு தைமியா எதுக்கு கீழே இந்த பதிலை சொல்கிறார்? இந்த நயவஞ்சம் சம்பந்தமாக இப்னு தைமியாவோட விஷயங்களை போட்டுக்கிட்டு போகிறார் தானே. இப்போ என்னென்ன போடுறாரு இன்னொரு பகுதியை பாருங்கள். தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இப்னு உமர் பேரால் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அலியை நேசிப்பது இது இடையில இப்னு உமர் பேரால் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி போகிறாரு. பார்க்குறவங்களுக்கு பிரதானமாக என்னத்தை மறுப்பு, அந்த அலியில் அவங்களோட அதி இப்னு சாபித்திர செய்திக்கு மறுப்புன்னு நினைப்பாங்க. இது ஒரு இடையில சொன்னதுக்கான மறுப்புன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, பிரதானமே அதுதான். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்பது ஈமான் அடையாளம் என்பதுக்கு அது தவறான ஒரு எல்லாருக்கும் உள்ள ஒரு அடையாளமாக அது அவருக்கும் உண்டு சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் உள்ள அடையாளமாக அவருக்கும் உண்டு என்று சேர்த்து கொள்ளலான்றார் பிஜே. ஆனால் மறுபடியும் மறுத்துடுவார், அதை மறுபடியும் மறுப்பார். அது அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நேசம் ஈமானுக்குரிய அடையாளமாக ஏற்றுக்கொள்ளலான்றார். எல்லாருக்கும் உள்ள மாதிரி அலி ரலியல்லாஹு பகைச்சாலும் என்ன நயவஞ்சகந்தான் அப்படின்னு என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலான்றார். எல்லாருக்கும் உள்ள மாதிரி உண்டு, அதான் இப்னு தைமியா சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், எல்லாருக்கும் அந்த நல்ல சஹாபாக்களுக்கெல்லாம் அப்படி உண்டுன்னு சொன்னாங்கல்ல, அதில் அவரும் வருவார்னு சொன்னீங்கன்னா ஒரு சாதாரண அர்த்தத்துக்கு வந்துடும். நீங்கள் எல்லாத்தையும் கழிச்சிட்டு இது ஒன்று தான் அளவுகோல், ஈமானுக்கு அளவுகோல்னா என்ன? இவர் ஒன்று தான் அளவுகோல். யார் சொன்னது? இவர் ஒன்று தான் அளவுகோல். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பது மட்டும்தான் அளவுகோல், மற்ற எவர்களை நேசிப்பதும் அளவுகோல் அல்ல. மற்ற நபித்தோழர்களுக்கு திட்டலாம், மற்ற நபித்தோழர்களுக்கு ஏசலாம், மற்ற நபித்தோழர்களுக்கு பகைக்கலாம் என்று யார் சொன்னது? அது ஷியாக்காரன் சொன்னது. எனக்கே மறுப்பு சொல்லிட்டீங்க. அதை எடுத்துக்கிட்டு ஏன்னா நீங்கள் மின்னாஜி சொன்னா எடுத்த காரணம், மின்னாஜி சொன்னால ஷியாக்களுக்கு மறுப்பு சொல்லிட்டீங்க. அதாவது அதை கொண்டு வந்து எங்களுக்கு ஃபிட் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்தானே எங்கள்கிட்ட எங்களுக்கு விமர்சிச்சிருக்கீங்க, நபித்தோழர்களை தூக்கி வச்சிருக்கிறவங்கன்னு சொல்லி நீங்களும் விமர்சிக்கிறீங்களே. அப்போ இதில் இப்னு தைமியா ஷியாக்களுக்கு சொல்கிற மறுப்பு கொண்டு வந்து எல்லாருக்கும் உள்ளது மாதிரி இவர் கொண்டு எடுக்கிறீங்க. நாங்கள் எங்கேயா சொன்னோமா அபூபக்கர்லாம் அவங்கள பகைச்சா அது ஈமான் சப்ஜெக்ட் இல்லைன்னு? ரசூல்லாங்க அலி அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்கன்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. காரணம் என்ன? அபூபக்கரான காலத்தில் உமர்லாவோட காலத்தில் வராத ஃபித்னாக்கள் அலிராவோட காலத்தில் என்ன செய்யலாம், வரலாம். அப்போ அந்த டைமில் நீங்கள் இதில் கவனமாக இருந்து கொள்ளணுன்றதுக்கு ரசூல்லாம் சொல்லிக்கலாம். இப்போ கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் அபூபக்கர்லாம் கவனமாக இருக்கிறீங்க, உமர்லாவில் கவனமாக இருக்கிறீங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு விஷயத்தில் நீங்கள் கோட்டை விடுறீங்க தானே. அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக ரசூல்லா என்ன செஞ்சுக்கலாம், சொல்லியிருக்கலாம். நீங்கள் அந்த டைமில் கவனமாக இருக்கீங்க. மற்ற நபித்தோழரெல்லாம் மஹபத்து வச்சுட்டு இவரை மட்டும் பகைச்சிட்டு என்னது உங்களுக்கு ஈமான் அடையாளம், இவரையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், நேசிக்கணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். எல்லா மற்ற நபித்தோழருக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரலையே. ஹதீத்தில் ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் இதான் சொல்ல வரோம். நாங்கள் என்னமோ மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் பகைக்கலாம், அவங்கள திட்டலாம், அவங்கள ஏசலாம், அலி ரலியல்லாஹு மட்டும்தான் என்னது திட்டக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. அது ஷியாக்காரர்கள். அதுக்கு தான் இமாம் இப்னு தைமியா அதை சொன்னார். அலிப்பக்கம் நின்றால் ஈமான், அலிப்பக்கம் எதிர்த்தால் அது ஈமான் இல்லை என்று நான் நிப்பாட்டுறீங்கல்ல, அதைத்தான் ஒரு மறுக்கிறாரு. அலி பக்கம் எதிர்த்தால் ஈமான் இல்லைன்னு யார் சொன்னது? நீங்களாம் திணிக்கிறீங்க. நாங்கள் எங்கேயும் எதிர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அதான் திருப்பி சொல்கிறோம். அந்த 32 பாகத்தில் தெளிவாக பேசிக்கிறோம். அலிரவனை இப்போ தனியாகவும் பேசிக்கிறோம். எதிர்த்தால் ஈமான் இல்லைன்னு சொல்லலாம். அதாவது பிள்ளைன்னு எதிர்த்துருங்க, சரியன்னு சொல்லுங்கள், திட்டாதீங்க, உத்தமர்ன்னு சொல்லாதீங்க, வணங்கிட்டா நக்கல் அடிக்காதீங்க, திட்டம் போட்டாருன்னு சொல்லாதீங்க, அவரை முனாஃபிக் போல காட்டாதீங்க, அவர் குப்பை தொட்டியில் தூக்கி வீசினா என்ன செய்யாங்க சொல்லாதீங்க. அப்போ இந்த அகல் பைத் வேஷம் போடக்கூடியவன்னு சொல்லாதீங்க. அப்படின்னா நான் அகலுல் பைத்துன்னு சொல்லிக்கிட்டு வேஷம் போட்டு நடிச்சுக்க நீ அழியலாண்டு இப்படி சொல்லாங்க. பெரும் பாவம் குஃபுர்ன்ற இது கொஞ்சம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வசன நடையாம். அது என்ன இது எப்படி அது எப்படியா வசன நடை? அப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் வசன நடை அப்படி தான் இருக்குதா? ஆனால் உங்களுக்கு மட்டும் தனியாக வசன நடைன்னு வருதுன்னு கேள்வி வராதா? என்ன இது மறுக்கிறார். மேலும் அண்ணல் நிஃபாக் என்பது லஹு அலாமாத்துன் கசீரத்துன், நிஃபாக் என்பதற்கு ஏராளமான அடையாளம் இருக்குது, ஒன்று தான் அடையாளம். யாருக்கு மறுப்பு சொல்கிறார் மௌலவி பிஜே? நிஃபாக்ன்றதுக்கு இது ஒன்று தான் அடையாளம், ஏராளமான அடையாளம் இருக்கின்றார். ஷியாக்களுக்கு இப்னு தைமியா சொன்ன மறுப்பு கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லி நிற்கிறார். நாங்கள் எங்கேயா சொன்னோமா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நயவஞ்சகம் மட்டும்தான் என்னது, அலி ரலியல்லாஹு அன்ஹு பகைக்கிற மட்டும்தான் நயவஞ்சத்தில் அடையாளம்னு எங்கேயா சொன்னோமா? அப்புறம் நீங்கள் அப்படித்தானே சொல்ல வருகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னமான்னு பதில் சொல்லுங்க. எங்கேயாவது நம்ம சொன்னோமா? அப்படி எங்கேயுமே சொல்லலை. ஃபித்னாவுடைய காலத்தில் சில ஆக்களை ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துவாங்க. ஏன் அடையாளப்படுத்துகிறாங்கன்னா அதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த டைமில் நம்ம அலர்ட்டாக இருக்கணும், கவனமாக இருக்கிறோம். நமக்கு இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் சூழ்நிலைகள் வரலாம். அப்போ நம்ம இல்லை அதில் மிச்சம் கவனமாக இருக்கிறோம். அன்சார்களை பற்றியே வந்துச்சு, அன்சார்களை விரும்புகிற சப்ஜெக்டாக குறைசியல் முஹாஜிரை பற்றி வரலாம் நேரடியாக. அதை ஏற்றுக்கிறீங்க தான் நீங்கள். அதாவது எது அன்சார்களை மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள், முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் பகைக்க மாட்டார்கள் வருதானே. அப்போ முஹாஜிர்கள் வரலையே, அதில் அபூபக்கர்லாம் வரலையே, உமர்லாம் வரலையே, உஸ்மான்லாம் வரலையே, அதில் ஆயிஷாலாம் வரலையே, ரசூலுல்லாஹ் மனைமாரில் அதிகமானவங்க வரலையே, அதில் ஏன் வரல அன்சார்களில்? அப்போ அந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க தானே.
அப்போ அது மற்றவங்க இல்லைன்னு அர்த்தமா? மற்றவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அன்சார்களுக்கு சில ஃபித்னாக்கள் வந்துச்சு பாருங்கள். எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஃமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள், முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் பகைக்க மாட்டார்கள் சொன்னது 2 பேரை. நீங்கள் 2 பேரையும் விமர்சிச்சுக்கிறீங்களே. அன்சார்களையும் அதே மாதிரி விமர்சிச்சுக்கிறீங்க, அதே போல் இவரே என்ன செஞ்சுக்கிறீங்க, அலி ரலியல்லாஹு அதே மாதிரி விமர்சிச்சுக்கிறீங்க. அதாவது தரம் தாழ்த்தி. அப்போ நீங்கள் அது ஏன் அப்படி வருது உங்களுக்கு? அந்த வார்த்தையை தானே விடுங்கன்ற, அதில் நீங்கள் ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிறீங்க? அந்த வார்த்தைகளை விடுங்க. இந்த மாதிரி கெட்ட அடிப்படையில் விமர்சிக்காதீங்க. தவறுன்னு சொல்லுங்கள், அது ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள், அதுவும் பிள்ளை. அந்த தவறுன்னு இந்த விஷயத்தில் எடுத்து காட்டினதும் பொய்யான பலகீனமான செய்தி. ஒரு முனாஃபிக்கா ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கான அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. அஸ்பாபுன் முத்தாத்திதத்துன், பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. கைரு போல் அலியன், அலியை வெறுப்பது அல்லாத இன்னும் எக்கச்சக்கமான காரணங்களும் எக்கச்சக்கமான அடையாளங்களும் இருக்கின்றன. இப்போ கைஃப லாயக்கூன் அலன் நிஃபாக்கி அலாமத்துன் இல்லா புகுல் அலியன், அலியை வெறுப்பதை தவிர ஒரு அடையாளம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? முனாஃபிக்கு அடையாளமே அலியை வெறுக்கிறானா முனாஃபிக், அலியை விரும்புனானா மூமின் என்று எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி சரி, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆயத்துன் நிஃபாக்கி பௌதுல் அன்சார், அன்சார்களை வெறுக்கிறது தான் ஈமானின் அடையாளம் என்று முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அலியை வெறுக்கிறது தான் அடையாளம் என்று எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள்? பார்த்தீங்களா, இந்த ஹதீஸை சொல்கிறாரு. இது யார்? அதீ இப்னு சாபித். அதே அதீ இப்னு சாபித்தை அறிவிக்கிறாரு, அதே ஷியாக்காரர் தான் அறிவிக்கிறாரு. அவர் ஹதீஸ் எடுத்துக்கிறீங்க, புகாரில் வருது, முஸ்லீமில் வரக்குள்ள நீங்கள் அலியை பற்றி சொன்னால் ஏற்றுக்கல மாட்டோன்னு எப்படி சொல்கிறது? அலி மட்டும்தான் அவர் சொல்லலையே, அலியில் அவங்களும் தான் சொல்கிறாரு. அதில் எப்படி நீங்கள் அதை தட்டுவீங்க? அப்போ பாருங்கள், இப்போ இதை சொல்லி காட்டுறாரு. அதனால் இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறாரு. மேலும் சொல்கிறாரு, இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்கிறாரு. இந்த ஹதீஸை சரியில்லைன்னு சொல்லவே இல்லை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி வேறு ஹதீஸை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கிறது, ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசுன், முனாஃபிக்கு 3 அடையாளம் என்று வந்திருக்கிறது. இப்படி என்ன இப்போ இதை கேட்டாலே உங்களுக்கு வழங்கும், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னத்துக்கு இந்த சப்ஜெக்டை கொண்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் தான் மௌலவி பிஜி அவர்கள் ஒருவருக்கு மேலே பேசிக்கிறார். உண்டு மின்னாஜு சுன்னால சியாக்களுக்கு சொல்கிற மறுப்பெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லி கணிந்தார். சரியா? 2வது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அலி முஹம்மது சம்பந்தமான விஷயத்தில். 2வது முகமது இப்னு யஹ்யா தூலி எப்படிப்பட்ட இமாமோட ஒரு அறவர். சரியா? இப்படி தான் பேசிக்கிறார். அதில் ஒன்றுமே செஞ்சுக்கிது. முகமது இப்னு யஹ்யா தூலி ஹிஷாம் இப்னு அம்மாரை எப்போ சந்திச்சார்னு சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சுட்டு பேசியிருக்கணும். அவர் விதியெல்லாம் சொல்லிட்டு விதியை இவருக்கு பொருந்தாதுன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டார். சரி, இப்போ பாருங்கள், மின்னாஜு சுன்னால 4ஆம் பாகம் 286வது பக்கம். தலைப்பு ஜஅமுர் ராஃபிதி அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு சம்மா அலியன் ஃபாரூக உம்மத்திஹி வர்ரத் அலைஹி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த உம்மத்தின் ஹக்கு பாத்திலுக்கான ஃபாரூக் என்று அந்த ராஃபிதி ஷியாக்காரர் என்ன வாதிடுவதும் அதுக்கு மறுப்பும் தலைப்பு. சரியா? சொல்லிட்டு அல் ஃபஸ்லு ராபி அல் இஷ்ருன்னு சொல்லிட்டு காலர் ராஃபிதி அந்த ஷியாக்காரர் சொல்கிற யார்? இப்னு முத்தஹர் அல் ஹில்லி சொல்கிறாரு, சம்மவ் உமர் அல் ஃபாரூக், அதாவது அவங்க உமர் ஃபாரூக்னு சொல்கிறாங்க, ஷியாக்கள் சொல்கிறாங்க உமர் ஃபாரூக்னு சொல்கிறோமே, உமரை ஃபாரூக்ன்றாங்க. வலம் யுசம்மு அலியன் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அலைஹிஸ்ஸலாம் பிதாலிக் மா அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஃபீஹி ஹாதா ஃபாரூக்கு உம்மதி யஃப்ருகு பைன அஹ்லில் ஹக்கி வல் பாத்தில். ஆனால் இவருக்கு சொல்லலை, யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஃபாரூக்னு இவங்க சொல்லலை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி வந்து ஹக்கையும் பாத்திலையும் பிரிக்கக்கூடிய ஃபாரூக்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரித்து காட்டக்கூடியன்னு சொல்லிக்கிறாங்க. வகால இப்னு உமர், இதான் இப்னு உமர் மெயின் ஹதீஸ். வகால இப்னு உமர், இப்னு உமர் சொல்கிறார், மா குன்னா நஅரிஃபுல் முனாஃபிகீன அலா ஹதீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா பிபுக்திஹிம் அலியன் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் ரசூலுல்லாஹ்ங்கட காலத்தில் நயவஞ்சகர்களை அறிந்து கொண்டதெல்லாம் அலியை பகைப்பதன் மூலம் மட்டும்தான். நாங்கள் ரசூலுல்லாஹ்ங்கட காலத்தில் அறிந்தது கிடையாது முனாஃபிக்குகளை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பகைப்பதன் மூலமே அன்றி, அப்படி தான் அறிஞ்சிக்கிறோம் என்று அந்த ராஃபிலி இப்னு உமர் வழியாக ஒரு ஹதீஸ் சொல்ல. இதான் மெயின். அதுக்கு தான் மறுப்பு. இதில் எங்கே என்ன முஃமினுன் என்னது லா யுபகுலுக்க லா யுஹிப்புக்க இல்லா முஃமினுன் வலா யுபகுலுக்க இல்லா முனாஃபிக்குன் ஏதாவது செய்திக்கா அலியில் ஒன்று நல்லவரை தவிர விரும்ப, அந்த செய்திக்கு மறுப்பு சொல்லலை. அலியை தவிர வேறு எதுவும் இல்லைன்றதுக்கு அந்த மறுப்பு சொல்லிக்கிட்டு போகிறாரு. அதுக்கு தான் இப்னு தைமியா அவ்வளோ கேள்வி கேட்குறாரு. அது எப்படி அலி மட்டும் ஆக வேண்டு, அலி இல்லைன்னு இப்னு தைமியா சொல்லலை, அலியில் மட்டும் ஆக முடியும் எப்படி கேட்குறாரு. அதை கொண்டு வந்து நான் எங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு மறுபடியும் செய்கிறாரு, சொல்லிக்கிட்டு போயிட்டுக்கிறார். இப்போ சொல்கிறார் பாருங்கள், ஃபயுகாலு அவுர அம்மா ஹாதானில் ஹதீதான், இந்த 2 ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஃபல யஸ்தரீபு அஹ்லுல் மஅரிஃபா பில் ஹதீதி அன்னஹுமா ஹதீதானி மௌதுஆனி மக்தூபானி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் துறை தெரிஞ்ச யாருமே இது பொய் ஹதீஸ்ன்னு சொல்கிறத மறுக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் தெரியுது பொய் ஹதீஸ். இந்த 2 அந்த ஹதீஸ் இப்படி பொய்யிட்டு வரா, முஸ்லீமில் வர ஹதீஸை பொய்யிட்டு வரா, அது பின்னால் நான் சொல்கிறேன். வலம் யுர்வ, அதாவது வாஹிது மின் ஹுவா ஃபீ ஷைஇன் மின் குதுபில் இல்மில் முஅத்தமதா, ஆதாரபூர்வமான எந்த கிரந்தங்களும் இந்த ஹதீஸ் வரல என்றார். எந்த ஹதீஸ்? அப்போ இது முஸ்லீமில் வருது,
ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸ் கிரந்தங்களும் இது வரல என்றார். அப்போ நம்ம பேசுகிற ஹதீஸ் இப்படிமே பேசவே இல்லை. வலா என்னடா நான் நினைக்கிறேன் உங்களை அவங்க அப்படி சர்ச் பண்ணிக்கிறேன் வாரத்தை அந்த பெறாவா இவ்வளோ அழகாய்க்குன்னு எடுத்துக்கிறார். எதோட எது ரிலேட்டட்னு எடுக்கல. ஷுவைப் அல்-அர்னாவுத்துக்கும் அப்படி தான் எடுத்தார். இது வரைக்கும் அப்படி தான் எடுத்துக்கிறார். வலாலி வாஹிது மின்ஹுமா இஸ்னாதுன் மஅரூஃபுன், இந்த ரெண்டில் எதுக்குமே இஸ்னாது இல்லை. வலம் அஜிதில் ஹதீதேனி லா ஃபி குதுபில் ஹதீஸ் சஹீஹ் வலா குதுபில் ஹதீஸ் மௌதுவா, இந்த ஹதீஸ் ரெண்டையும் சையான ஹதீஸ் கிரந்தங்களையும் காணல, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களையும் நான் காணலை என்றார். இந்த ரெண்டு ஹதீஸும் எப்படி தெரியுமா காணல சொல்லிட்டு வயுகாலு சானியன் என்று தான் இப்போ வாதங்களை ஆரம்பிக்கிறார். எது இந்த இந்த ஒரு ஆரம்பிச்சுட்டு போகிறாரு. சரியா? இப்போ பாருங்கள் இப்னு தைமியாவோட இந்த வார்த்தை நான் ஃபுல்லாக வாசித்தா அது போரிங் ஆயிடும். நான் சுருக்கமாக விஷயத்தை மட்டும் வாசிக்கிறேன். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட எப்படி அபூபக்கர்லாம் இருந்தாங்க, எப்படி உமர்லாம் இருந்தாங்க, அப்போ எப்படி நீங்கள் அபூபக்கர்லாம் அவங்கள விட்டு போட்டு அலிக்கு மட்டும் சொல்லுவீங்க, அலிக்கு சொல்லுவீங்களா அதை விட பொறுத்து அபூபக்கர் உமருக்கு இப்படி சொல்லிக்கிட்டு போகிறாரு. சரியா? இந்த வார்த்தை தான் சொல்லிக்கிட்டு போகிறாரு. சொல்லிட்டு மஹப்பத் என்ன அதெல்லாம் பற்றி விளங்கப்படுத்திட்டு போகிறார். சொல்லிட்டு நான் அந்த மெயினான பகுதியை காட்டுறேன். நான் எல்லாத்தையும் வாசிப்பானதை எடுத்தேன், இருந்தாலும் அது ஒரு 20 பக்கம் இங்கே. சரியா? அதனால் அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் அதை சொல்கிறேன். அப்போ ஒரு மஹப்பத்தை பற்றி முழுசாக விளங்கப்படுத்திட்டு மஹப்பத்தை எப்படி இருக்கணும், மஹப்பத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், அலியை தூக்கி வைக்கிறது மஹப்பத்தில் எல்லாருக்கும் மேலே கொண்டு போகிறது மஹப்பத்தில்னு சொல்லிட்டு வபிஹாதா யதபையன், இந்த இடத்துல தான் நமக்கு தெரியுது அல ஹதீஸ் அல்லதி ரவாஹு முஸ்லிம் ஃபி சஹீஹ், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்ண்டு சஹீஹ் முஸ்லிமில், அதாவது இந்த ரெண்டு ஹதீஸுக்கு மறுப்பை சொல்லிட்டு வராரு. வந்துட்டு எனவே மஹப்பத்து ஷரையா, சரியான மஹப்பத்தண்டா என்ன என்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் என்றதெல்லாம் விளங்கப்படுத்திட்டு, எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும். எதை அலி ரலியல்லாஹு வழியா சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அந்த ஹதீஸ், என்னை மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார் அந்த ஹதீஸ், இன்கான ஹாதா மஹ்ஃபூதன் சாபித்தன் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூலுல்லாஹ் வழியாக சஹீஹான ஹதீஸாக இருந்தால் இதை நாங்கள் அப்படி தான் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஇன்ன ராஃபித லா துஹிப்புஹு அலா மா ஹுவ அலைஹி, அதான் ராஃபிதா ஷியாக்கள் அது அவரை எப்படி விரும்பணுமோ அப்படி என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை, மஹப்பத்து வைப்பதில்லை. அவங்களோட மஹப்பத் எப்படி இருக்குன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் விரும்புவது போலும் கிறிஸ்தவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் விரும்புவது போலும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஷியாக்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி அந்த விருப்பம் இருக்கணும் என்றதை அவர் என்ன செய்கிறாரு, அஹ்லு சுன்னாவுடைய விருப்பம் அலியலோ இப்படி இருந்துச்சு என்றதை விளங்கப்படுத்திட்டு வர்றார். இப்போ இதில் எதுலையுமே அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட மஹப்பத் வந்து நிஃபாக்குடைய அடையாளம் இல்லை, அந்த வெறுக்கிறது நிஃபாக்குடைய அடையாளம் இல்லைன்னு இப்னு தைமியா மறுக்கலை, மஹப்பத் ஈமானுக்குரிய அடையாளம் இல்லைன்னு மறுக்கலை, அலிக்கு மட்டும்தான் சொல்கிறத என்ன செய்கிறாரு, மறுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதை நாங்களும் சொல்ல தான் செய்கிறோம். ஹதீஸ் அவருக்கு மட்டும் வந்திருக்கு, என்ன காரணம்னா இது அன்சாரிகளுக்கு மட்டும் வந்து இது என்ன காரணம்னா அந்த பிரச்சனைகள் அவங்களோட சம்மந்தப்பட்டு வரும் என்பதனால. சரி, அதே போல் அதாவது இதில் இப்போ இதெல்லாம் கூட மாற்று விளக்கங்களுக்கு பிஜேக்கு ஒரு இடம்பாடு உண்டு. அதனால் மிக தெளிவான சில வார்த்தைகள் இருக்குது. பல்லவு கால, அந்த ஷியாக்காரர் இப்படி சொல்லி இருந்தால், இதை சொல்லலை, குன்னா நஅரிஃபுல் முனாஃபிகீன பிபுக்தி அலியின் லகான முத்தவஜ்ஜிஹன், நாங்கள் முனாஃபிக்குகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பகைப்பதன் மூலம் அறிந்து கொள்கின்றவர்களாக இருந்தோம் என்றால் இது ஒரு நியாயமாக இருந்திருக்கும் என்றாங்க இப்னு தைமியா. எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வைத்து மட்டும்தான் நாங்கள் முனாஃபிக்குகளை அறிந்து கொண்டிருந்தோம் என்றது பாத்தில். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டும் முனாஃபிக்குகளை என்ன நாங்கள் அறிந்து கொள்வோம் என்றால் இது நியாயமான வாதம் என்றார் இப்னு தைமியா. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க, நாங்கள் அதை தானே சொன்னோம். நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுத்து பேசுகிறீங்க, பகைச்சு பேசுகிறீங்க, அபூபக்கரை விரும்புகிறீங்க, உமர்லாம் விரும்புகிறீங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள பற்றி நீங்கள் நிறைய சொல்லிக்கிறீங்க. சரி, இப்போ அதை ஒரு வச்சுக்கணும், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள விரும்புகிற மாதிரி பேசுகிறீங்க, அலி ரலியல்லாஹு அவங்களோட விஷயத்தில் நீங்கள் மோசமாக நடந்து கொள்கிறீங்க அப்படின்னா அதுவும் முத்தவஜ்ஜி என்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பகைப்பதன் மூலமும் நாங்கள் என்ன செய்தோம், அதாவது நயவஞ்சகத்தை புரிந்து கொள்வோம் என்றால் அது நியாயமானது. கமா அன்னஹும் ஐதன் யோரஃபூன பிபுகுதில் அன்சார், எப்படி அன்சார்களை பகைப்பதன் மூலமும் நயவஞ்சகத்தை புரிந்து கொண்டோமோ அதே போல் அலியை பகைப்பதன் மூலமும் நான் நயவஞ்சகத்தை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாதம் நியாயமானது என்றார் இப்னு தைமியா. அப்படி சொல்லியிருந்தா அப்போ யாருக்கு மறுப்பு இது, எங்களுக்கு மறுப்பா, ஷியாக்களுக்கு மறுப்பு. ஷியாக்கள் அலி மட்டும்தான் அடையாளம், மற்றபடி வேறு யாரும் அடையாளம் இல்லைன்னாங்க. அன்சாறுகளைப் போல அலியை கொண்டும் நாங்கள் நயவஞ்சகர்களை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது பொருத்தமானது. வபி புகுதி அபிபக்கர் வ உமர் வபி புகுதி கைரி ஹா உலாஇ, எனவே அதே போல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாராவது பகைத்தால் அதன் மூலமும் நயவஞ்சகத்தை என்ன செய்வோம், நம்ம புரிஞ்சு கொள்வோம். நீங்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் அப்படி சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலையும் சில விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிறீங்க, காலித் இப்னு வலீத் சம்மந்தப்படுத்தி, நாங்கள் அதுக்கு போகலை. சரியா? ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துலையும் சொல்லிக்கிறீங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் நீங்கள் சொன்னதுனால தானே பேசுகிறோம்.
நீங்கள் இப்போ அபூபக்கர்ல அவர்களை பற்றி அவர் வந்து வேஷம் போட்டார் எப்படி ஆட்சிக்கு வரதுக்கு இயலாத மாதிரி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தால் அதையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், எடுத்திருப்போம். அப்போ ஷியாக்களுக்கு மறுப்பு சொல்கிற சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அன்சார்களை பகைப்பது எப்படி நயவஞ்சகத்தின் அடையாளமோ அதுபோல் அலிரதியல்லாஹு பகைப்பதும் நயவஞ்சகத்தின் அடையாளம் என்று சொல்லியிருந்தால் அது நியாயமான வாதம் என்று இப்னு தைமியா. நாங்கள் அதைத்தானே சொன்னோம், அலி மட்டும்தான், மற்றவங்களை யாரும் நீங்கள் பகைச்சிக்கலாம்னு நம்ம சொல்லலையே. அப்போ இது ஒரு தவறான என்னது, அதாவது ஒரு வாதம் என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்னு தைமியா இதை சொல்ல வரல, காரணம் ஷியாக்களுக்கான மறுப்பு. இப்போது அதாவது இன்னும் இது போல் இன்னும் என்ன, அதாவது நிறைய விஷயங்கள் அதில் பேசிக்கன்னு போவார். இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விமர்சிப்பவர்களை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஜாஹில்கள் என்று இப்னு தைமியா சொல்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து ஜாஹில், யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்க ஜாஹில்கள், அதனால் அவங்கள மஅதூர், அவங்கள மன்னிச்சுட்றணும். அதை அதாவது மஅதூர்னா நியாயமான காரணம் இருக்குது, மன்னிச்சுட்றணும்னா அவங்கள நயவஞ்சகர்னு என்ன செய்யப்படாது, சொல்லக்கூடாது இப்னு தைமியா சொல்கிறார். எதன் மூலம்? அறியாமையின் காரணமாக விமர்சித்தா, விளங்காமல் விமர்சித்தா, அலிகளை பற்றி தெரியாமல் என்ன செஞ்சா விமர்சித்தா, அவங்கள வந்து அறியாமையில் என்ன செய்கிறாங்க, விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்போ இப்னு தைமியாவோட பார்வையில் நீங்கள் ரெண்டில் ஒன்று தான், அறியாமல் அலியை விமர்சிக்கின்றவர்கள், எனவே உங்களுக்கு நயவஞ்சகம்னு சொல்லக்கூடாது. நாங்களும் சொல்லலையே, சரியா, நாங்களும் உங்களை டார்கெட் பண்ணி நம்ம சொல்லலை, இந்த ஹதீஸ் இப்படி இருக்கு அதனால் கவனமாக இருந்துங்கன்றோம், சரியா. அறிஞ்சிக்கண்டே விமர்சித்தா, அலியுடைய சிறப்பு, அலியுடைய வரலாறு, அலியுடைய எல்லாம் தெரிஞ்சுக்கண்டு விமர்சித்தா அவர் நயஞ்சகர் அப்படி சொல்லணும்ன்றாரு. இப்போ எதில் வருது? அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து உங்களை இப்னு தைமியா உங்களை காப்பாற்றுற மாதிரி அதில் எந்த விளக்கமும் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. ரைட். இப்போது அதாவது இமாம் இப்னு தைமியா அதாவது என்ன சொல்கிறாங்க, 5ஆம் பாகம் 72 வமஅஹாதா, இவ்வளவோடும் சேர்ந்து ஃபஹுப்பு அலியின் வாஜிப், அலியை நேசம் கொள்வது வாஜிபானது. வலைசதாலிக்க மின் ஹசாயிசி, அலியை மட்டும் நேசம் கொள்வது அல்ல, அலியை மட்டும் நேசம் கொள்வது அல்ல. பல் அலைனா அன் நுஹிப்பஹு கமா அலைனா அன் நுஹிப்ப உஸ்மான வ உமர வ அபாபக்கர் வ அன் நுஹிப்பல் அன்சார், நாங்கள் அலியை விரும்ப வேண்டும் எப்படி அபூபக்கர், உமர், உஸ்மான், அன்சார்களை விரும்புகிறோமோ அது போல். இது யாருக்கு பேசுகிறாரு? ஷியாக்களுக்கு, சரியா, அவங்களுக்கு பேசுகிறாரு. அதனால் 2 ஹதீஸையும் கொண்டு வராரு. ஃபஃபிஸ் சஹீஹ், சஹீஹில் வரக்கூடிய செய்தி, அதாவது அன்சார்களை விரும்புவது ஈமான், அன்சார்களை பகைப்பது என்ன, நயவஞ்சகம். முஸ்லீமில் வருது அலி ரலியல்லாஹு வரியாக, அலியை விரும்புவது ஈமான், அலியை பகைப்பது என்னது, நயவஞ்சகம் என்று 2 ஹதீஸையும் என்ன செய்கிறார், ஆதாரமாக சொல்லிக்கணும் இப்னு தைமியா போகிறார், சரியா. இது ஒரு பகுதி. அடுத்தது வமன் குத்திர, இது மின்ஹாஜ் சுன்னால பாருங்கள், 7ஆம் பாகம் 149 வமன் குத்திர அன்னஹு சமிஅன் பஅதில் அன்சாரி அம்ரன் யூஜிபு புக்தஹு, அன்சார்களுடைய சில விஷயங்கள் ஒருத்தர் கேள்விப்படுது, வச்சுக்கொள்ளுன்ற இப்னு தைமியா கேள்விப்பட்டு, அதனால் அதை பகைக்கணும்னு அவர் நினச்சி பகைத்தால், சரியா, கான தால்லன், அவர் வழிகட்டவராக இருப்பார். அன்சார்களை பற்றி ஒரு செய்தி கேள்விப்படுது, அது பகைக்கிறமான செய்தி தான் அன்சார்களை பற்றி, அதை வச்சு அவர் பகைக்கிறாரு, பகைச்சால் அவர் வழிகேடர், அவர் முக்தி, அவர் தவறு விட்டவர். வலம் யகுன் முனாஃபிகம் பிதாலிக், அதனால் அவர் முனாஃபிக் ஆக மாட்டார். காரணம் செய்தி ஒன்று கேள்விப்பட்டீங்க அவருக்கு, அந்த செய்தி கேள்விப்பட்டதுனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவரை பகைச்சிட்டாரு. எதால் பகைச்சிட்டாரு? அந்த செய்தியால் பகைச்சிட்டாரு. பகைச்சா அவர் முனாஃபிக் அல்ல, ஆனால் வழிகட்டவர், அதனால தான் நான் இந்த ஹதீஸ் எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணவே இல்லை. நீங்கள் பயந்துக்கங்க, இப்படி ஹதீஸ் வருது இந்த மாதிரி சொல்லாதீங்க, நீங்கள் வார்த்தை தவறில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம், தெரியாமல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம், இதை விட்டுருங்க, தௌபா செஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன், நாளைக்கும் சொல்லுவோம், ஏன்னா எனக்கு தெரியும், அதனால தான் சொல்லிக்கிட்டிருக்கிறோம். அடுத்தது வக்கதாலிக்க மன் அத்தகத ஃபி பஅதி ஸஹாபா இஅ்திகாதன் கைர முதாபிக், அதே மாதிரி தான் சில சஹாபாக்கள் விஷயத்தை பொருத்தமற்ற நம்பிக்கை யாராக கொண்டால், வதன்ன ஃபீஹி, அதில் நினைச்சால் அன்னவு கான காஃபிரன் அவ் ஃபாசிகன் ஃபஅப்கலஹு, அவர் காஃபிராக இருந்தார், ஃபாசிக்காக இருந்தார் அப்படின்னு அவரை பகைத்தால், லிதாலிக்க கான ஜாஹிலன் தாலிமன், அவர் மடையராக இருப்பார், அநியாயக்காரனாக என்ன செய்வார், அதில் இருப்பார். வலம் யகுன் முனாஃபிகன், நான் அவர் முனாஃபிக்காக என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். முனாஃபிக் அவர் எப்போ மாறுவார்னா, மஹப்பத்து ஷரஇயா அல்லாமல், சரியான மஹப்பத் இல்லாமல், அலி என்றதுனால வெறுத்து, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயங்களை வெறுத்து, அலி அவங்களோட போக்க வெறுத்து, அலி ரலியல்லாஹு அவங்களை பகைக்கிற மாதிரி வெறுத்து அவர் நயவஞ்சகராக என்ன செஞ்சிருவார், மாறிடுவார்னு என்ன செய்யறார், அந்த மஹப்பத்து ஷரஇயால விளங்கப்படுத்துறார். இப்போ எப்படி எடுத்தாலும் இப்னு தைமியா 3 கட்டம் விளங்கப்படுத்திக்கிறார். நீங்கள் அதை எங்களுக்கு எடுத்தே போட்டிருக்க கூடாது. முதல் விஷயம், இப்னு தைமியாவோட பார்வையில் அலியை வெறுப்பவன் வழிகட்டவர், அலியை வெறுப்பவன் பாவி, நியாயமாக வெறுத்தாலும், அதாவது அவருக்கு கிடைச்ச நியாயமான செய்தியை கொண்டு வெறுத்தாலும் வழிகட்டவும் பாவி. அவர் என்ன செய்யலாம் தெரியுமா, பிள்ளைன்னு சொல்லலாம், அதை நாங்கள் சொன்னோம். பிள்ளைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லல இப்னு தைமியா, சரின்னு சொல்லுங்கள், பிள்ளைன்னு சொல்லுங்கள், கூடாதுங்க, கூடுமானது அலி செஞ்சே தவறுங்க. பகைக்கிறது, உத்தமர், வேஷம் போடக்கூடியவர், இந்த மாதிரி அமைச்சார், குப்பைத்தொட்டில் வீசி போட்டு சும்மா என்ன செஞ்சார், உட்கார்ந்தார். இப்போ இந்த மாதிரி செய்திகள் கிடைச்சி ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, அலியை வந்து வெறுத்துட்டார்.
அலியை பகைச்சிட்டார். இது செய்திகளால். அந்த செய்திகளை நம்பி வெறுத்துட்டாருண்டா அவர் வழிகட்டவர். 2வது கட்டம். சரியா? வழிகட்டவர், தவறானவர். 3வது கட்டம் என்னன்னு சொன்னால், அவர் அலி ரதியல்லாஹு 4வதே வந்திருக்கக்கூடாது, கலீஃபா வந்திருக்கக்கூடாதுன்னு ஒரு விதமாக வெறுக்கிறாரு. ஏதோ ஒரு காரணம், மார்க்க ரீதியான நியாயங்கள் இல்லாமல் ஆனால் அலியை வெறுக்கிறாரு அப்படின்னா அவர் நயவஞ்சகர் என்றார். இந்த 3 செக்ஷனில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அலியை வெறுக்கிற இப்னு தைமியா நயவஞ்சகத்தில் தானே சேர்க்குறாரு. ஷியாக்களுக்கு சொன்ன மரப்பு கொண்டு வந்து ஏன் எங்களுக்கு என்ன செய்றீங்க, நீங்கள் பதிவு செஞ்சுட்டீங்கிறீங்கன்றது நம்ம என்ன செய்யணும், மிச்ச அவதானமாக சிந்தனையோடு என்ன செய்யணும், இதில் பார்க்க கடமைப்பட்டிருக்கு. இதை நீங்கள் கொண்டு வந்தே இருக்கக்கூடாது. நான் 20 பக்கம் அது முழுசாக நம்ம சொன்னோம்டா இதாக போயிருமெடுத்துக்காக சுருக்கமாக சொன்னேன். சில வேளை நான் சொல்கிற வார்த்தைகளை வச்சுக்க நீங்கள் மறுபடியும் எதுவும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் முழுசாக வாசிப்போம். நீங்களும் முழுசாக வாசி கரை செய்யும், நானும் முழுசாக அந்த 20 பக்கத்தையும் வாசிக்கிறேன். எங்களுக்கு அது மறுப்பான்னு சொல்லுவோம். நபித்தோழர்கள் நேசிக்கக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு. இது எப்படி இருக்கேன்னா, முஸ்தபா டோட்டல் சமுதாயத்தை அலியை வெறுக்கக்கூடியவராக காட்டினார் சகோதர் முஸ்தபா. அப்போ நம்ம அலியை வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல அப்படின்றதுக்காக நிறைய நிரூபிக்க வேண்டிய என்ன செஞ்சது இருந்துச்சு. அதே நிலைமை எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க, இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்க அலியை தூக்குறவர் நாங்கள். சரியா? அலியை தூக்குறவன்னு கொண்டு வச்சுக்கிறேன். அலியில் அலி ரதியல்லாஹு அன்ஹு மீது நடுநிலையாக நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். தவறை தவறென்று விமர்சியுங்கள், பிழையை பிழை என்று விமர்சியுங்கள், அவரை பகைக்காதீர்கள். பகைக்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பகைத்தவர் என்று சொல்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் எதுவும் இல்லை, ஆனால் வார்த்தைகள் பகைச்சதை தான் காட்டுது. அந்த வார்த்தைகள் தவிர்த்துக்கோங்க. அது நீங்கள் ஆத்திரத்தில் வந்திருக்கலாம், கோபத்தில் வந்திருக்கலாம், அந்த அறிவிப்பை நம்பி வந்திருக்கலாம். இப்னு தைமியாவோட பார்வையில் வழிகட்டவர், கோபத்தில் வந்திருந்தா, அதை விளங்கி நம்பி வந்திருந்தா, அந்த செய்தியெல்லாம் பொய்யான செய்திகளை புரிஞ்சுக்கணும். சரி, இதை விட மறுபடியும் 7ஆம் பாகம் 152ஆம் பக்கத்தை சொல்கிறார். வல் மக்சூது ஹுனா, இந்த இடத்துல என்ன நோக்கம் அப்படி என்றால், ஐயுகால் இப்படி சொல்லப்படக்கூடாது என்றதான். லா அலாமத்தல் நிஃபாக் இல்லா புக்து அலி, நயவஞ்சகத்துக்கு அலியை பகைப்பதை தவிர வேறு அடையாளம் இல்லை என்று சொல்லக்கூடாது என்றதான் இங்கே நோக்கம் என்றார் இப்னு தைமியா. தெளிவாக சொல்கிறாரு, அலியை பகைக்கிறது தவிர நயவஞ்சகத்துக்கு வேறு அடையாளங்கள் இல்லை என்று சொல்கிறது தான் இங்கே பிரச்சனை. வலா யகூல் ஹாதா அஹதும் மின சஹாபா, இதை சஹாபாக்கள்லேயே யாரும் சொல்ல மாட்டாங்க. லாக்கின் அல்லதி கத் யுகால், ஆனால் சொல்ல முடிந்தது என்ன அப்படி என்றால், இன்ன புக்தஹு மின் அலாமாத்தின் நிஃபாக், அவரை பகைப்பது நயவஞ்சகத்தின் அடையாளத்தில் உண்டு. இது சொல்லியது. அப்போ நம்ம சொன்னதுக்கு அதுக்கு மறுபடியும் அதை என்ன எடுத்தீங்கன்னு எனக்கு விளங்கலை. ஏண்டா கமாஃபில் ஹதீஸில் மர்ஃபு, ஏனெண்டா அந்த மர்ஃபுவான ஹதீஸில் வருது, லா யுபகுதுனி இல்லா முனாஃபிக், முனாஃபிக்கை தவிர என்னை வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பகைக்க மாட்டாங்கன்னு வருது. ஃபஹாதா யும்கினு தௌஜிஹு, இதை என்ன செய்யலாம், நம்ம அதாவது முறைப்படி விளங்கிக் கொள்ள முடியும். இதை முறைப்படி விளங்கிக் கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி இதில் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுறார். ரைட், அதுக்கு உள்ள விஷயங்கள்லாம் அவருக்கு எதிரான விஷயங்களில் பொருத்தமாக புரிந்து கொள்ள முடிஞ்ச விஷயங்கள். ரைட், மின்னாஜு சுன்னால பாருங்கள், 4ஆம் பாகம் 406. இப்போ நேரடி மறுப்பு மௌலவி பிஜேக்கு இப்னு தைமியா அதே புத்தகத்திலிருந்து. வமின்ஹா உலா யகூலு, இவர்களில் சிலர் இருக்கிறார்கள். யார்? இந்த அலியை பகைக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க எப்படியெல்லாம் பகைக்கிறாங்க. இன்ன அலியன் ஷாரக ஃபீ தமி உஸ்மான், உஸ்மானை கொலை செஞ்சத்தில் அலிக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. யார்? இப்னு தைமியா சொல்கிறாரு. சரியா? இன்ன அலியன் ஷாரக ஃபீ தமி உஸ்மான், உஸ்மானுடைய கொலையில் அலிக்கு பங்கு இருக்கி. ஃபமின் ஹும் ஐயக்கூல், இந்த பகைக்கிற பாட்டியல். ஃபமின் ஹும் ஐயக்கூல், அதில் சிலர் இருக்கிறார்கள். இன்னஹு அமர அலானியத்தன், அவர் வெளிப்படையாகவே கொலை செய்ய சொன்னார் என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. வமின் ஹும் ஐயக்கூல், அவர்கள் சிலர் இருக்கிறார். இன்னஹு அமர சிர்ரன், ரகசியமாக என்ன செஞ்சார், திட்டம் தீட்டினார், ரகசியமாக போட சொல்லி என்ன செஞ்சார், போட கொடுத்தார். அப்படி தான் மௌலவி பிஜே சொல்கிறாரு. சரியா? அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. வமின் ஹும் ஐயக்கூல், அவர்கள் சிலர் இருக்கிறார்கள். பல் ரதிய பி கத்லிஹி வ ஃபரிஹ பிதாலிக், கொல்றதை அவர் விரும்பினார், உளமாற விரும்பினார், அதுக்கு சந்தோஷம் வேறு அடைஞ்சார் என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. யார்? பகைக்கிறவங்கள. சரியா? இருக்கிறாங்க. வமின் ஹும் ஐயக்கூல் கைரதாலி, இது அல்லாமல் வேறு வேறு காரணம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எது? இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். என்ன? குப்பமேட்டில் போட சொன்னது, தொலை இல்லாமல் இருந்தது, களத்து தொங்க எடுத்துகிட்டு வந்தது, எவ்வளோ பெரிய இது. அதாவது அந்த சூழலை மதீனாவை கற்பனை பண்ணி பேசுகிறார் மௌலவி. அல்லது என்ன ஷியாக்கள், அதை நாசிபிகள் சொல்லக்கூடியதை வழிமொழிஞ்சு என்ன செய்கிறார், பேசுகிறாரு. சொல்லிட்டு சொல்கிறார், வஹாதா குல்லுஹு கதிபுன் அலா அலியின் ரதியல்லாஹு அன்ஹு, அத்தனையும் பொய். சொல்கிறார், இது அத்தனையுமே பொய். வஃப்திரா உன் அலை, அவர் மீது இட்டுக்கட்டு, அலி ரதி மீது இட்டுக்கட்டு. ஃப அலியுன் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு லம் யுஷாரிக் ஃபி தமி உஸ்மான், உஸ்மான் அவங்களோட ரத்தத்தில் எந்த பங்கும் இல்லை அவருக்கு. வலா அமர, ஏவவில்லை. வலா ரதிய, திருப்தி அடையவில்லை. வகது ருவி அன்ஹு, அவர் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது. வஹுவ சாதிக் அல் பார், சொன்னால் உண்மையே சொல்லக்கூடிய, சத்தியம் செய்தால் உண்மையாகவே சத்தியம் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் சொல்கிறார், அலிலாம் சொன்னதாக வருது, வல்லாஹி மா கத்தல் து உஸ்மான, நான் உஸ்மானை கொலை செய்யவும் இல்லை. வலா மால து அலா கத்லிஹி, நான்
அவரை கொலை செய்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தவும் இல்லை, மக்களை நான் தூண்டவும் இல்லை. அப்போ யார் சொன்னத்தை வழிமொழிஞ்சு பிஜே சொல்லி நிற்கிறாரு? அலிரவங்களோட காலத்திலேயே சொல்லப்பட்டதை வழிமொழிஞ்சு என்ன செய்கிறார் சொல்லி யார் அவங்க? அதான் நாசிபிகள் என்னவங்க. 72 கூட்டத்தில் நாசிபிகள் என்ற பகுதிக்குதே, அந்த நாசிபிகள் வருவிய அன்ஹு அலிரன் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது. மா கத்தல் து வலா ரதீத், நான் கொல்லவும் இல்லை, நான் பொருந்தி கொள்ளவும் இல்லை. எந்த அளவுக்குண்டா எப்படி சொல்கிறாரோ சாதிக் அல்பார் அலிரன் சொன்னால் உண்மையாளர், சத்தியத்தில் உண்மையாளர். இதான் விரும்புகிறவர். இது வருவி அலிரலை பற்றி என்னெல்லாம் பேசினார் இப்னு தைமியா? அவரை மட்டும் விரும்புறது எப்படி ஈமான் அடையாளமாக மட்டும் கேட்ட இப்னு தைமியா எப்படி பேசுகிறான்னு பாருங்க. இதான் நேசம். சரியா? அலி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பேசுறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வருவி அன்ஹு அன்னஹு சமிஅ அஸ்ஹாப முஆவியா லஅனுன கத்லத உஸ்மான். இது ஒரு பலகீனமான ஹதீஸில் வருது. இப்னு தைமியா சொல்கிறார் என்னடா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டவர்களை சபிக்கிறதாக என்ன அவர் கேள்விப்படுது. உஸ்மான் கொண்டவர்களுக்கு லஅனத் தொழுகையில் குனூத். ஃபகால அல்லாஹும்ம லஅன் கத்லத உஸ்மான். அதாவது அப்படி குனூத் செஞ்சதாக துவா செஞ்சதாக இல்லை பல விதமான அறிவிப்பு வருது. உடனே அலிலாங்க சொல்ல சொன்னாங்களாம், நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹும்ம லஅன் கத்லத உஸ்மான ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வஸ் ஸஹ்லி வல் ஜபல். யா அல்லாஹ், உஸ்மானில் கொலை செய்தவர்கள் எங்கிருந்தாலும், கடலிலும் தரையிலும் மலையிலும் என்னது நிலத்திலும் எங்கிருந்தாலும் அவர்களை சபித்து விடியா அல்லாஹ், நீங்களும் துவா கேளுங்க என்று அலிலாங்க சொன்னதாக அறிவிப்பில் வருது. வருவிய அன்ன அக்வாமன் அதாவது சொல்லப்படுகிற வரக்கூடிய அறிவிப்புகளை சொல்லிட்டு போகிறார் இப்னு தைமியா. ருவியண்டா என்ன அறிவிக்கப்படுகிற அன்ன அக்வாமன் ஷஹீது அலைஹி பிஸ்ஸூரி இந்த அஹ்லி ஷாம் அன்னஹு ஷாரக ஃபீ தமி உஸ்மான். சிலர் அவர் அலிரலாம் கொலைக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிரியா மக்கள்கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போய் பொய் சொல்லி விட்டார்கள். அலிரலாம் காரணம் அப்படி என்று சொல்லிவிட்டார். ஏன்னா தூரத்தில் இருக்கிறவங்க தானே, அந்த செய்தி அங்கே கொண்டு போனாங்க, செய்தி வருது. இப்போ என்னது இதெல்லாம்? இப்னு தைமியா என்ன சொல்கிறாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன அழகான வார்த்தைகள். அலி ரலியல்லாஹு எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்கிற வார்த்தை. வரலாற்றை மிகவும் ஆய்வு செய்யக்கூடிய மனிதர் தானே இப்னு தைமியா. மின்ஹாஜு சுன்னான்றதை ஷியாக்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். அடுத்த மஜ்மு ஃபத்தாவாவில் 4ஆம் பாகம் 496வது விஷயம், அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். மஜ்மு ஃபத்தாவா அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத்துல்லாஹ்னு சொல்கிறது. அடுத்த 6ஆம் பாகம் 328 ரைட்டா. வ அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு லம் யுகாத்தில் அஹதன் அலா இமாமத்தி மன் காத்தல வலா காத்தலஹு அஹதுன் அலா இமாமத்திஹி நஃப்ஸிஹி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்காக யாரோடும் யுத்தம் செய்யவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்தவர்களும் ஆட்சிக்காக யுத்தம் செய்யவில்லை. வலத்தா அஹதுன் கத்து ஃபீ ஜமானி ஹிலாஃபத்தி அன்னஹு ஹக்கு பில் இமாமத்தி மின்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நான் தான் ஆட்சிக்கு தகுதி என்று அலிரவன காலத்தில் யாரும் வாதிக்கவும் இல்லை. வலா ஆயிஷா வலா தல்ஹா வலா ஜுபைர் வலா முஆவியா வ அஸ்ஹாப. அலி ஆயிஷாவோ தல்ஹாவோ ஜுபைரோ முஆவியாவோ அவருடைய தோழர்களோ ரலியல்லாஹு அன்ஹும் வலல் ஹவாரிஜ்களோ யாருமே அலி ரலியல்லாஹு அன்ஹுவை விட நாங்கள் தகுதி என்று விவாதமும் என்ன செய்யலை, அதுக்காக வேண்டிய யுத்தம் செய்யவும் இல்லை. பல் குல்லுல் உம்ம கானு முஅத்தரிஃபீன பிஃபத்லி அலி வசாபிகதி பாத கத்லி உஸ்மான். உஸ்மானுக்கு பின்னால் இவர்தான் மிகவும் தகுதியானவர், அவர்தான் மிகவும் முந்தியவர், அவர்தான் மிகவும் சிறப்பானவர் என்றதை முழு உம்மத்தும் ஏற்றுக்கொண்டிருந்தது என்றார். ஆனால் மௌலவி பிஜே சொல்கிறார், அந்த கவாரிஜ் டீம் மட்டும்தான் அவரோட கூடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறார். சரியா? வஅன்னஹு லம் யப்க ஃபி ஸஹாபத்தி மன் யுமாத்திலுஹு ஃபி ஸமானி ഖിലാഫத்தி. அவருடைய ഖിലാഫத்தில் அலிக்கு ஈக்குவலான யாருமே இருக்கவில்லை. இதெல்லாம் நபித்தோழரும் உடன்பாடு. கமா கான உஸ்மான் கதாலிக், அதே போலுதான் உஸ்மானும் லம் யுனாஸி கத்து அஹது மினல் முஸ்லிமீன ஃபி இமாமத்தி வ ഖിലാഫத்திஹி. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட விஷயத்தில் கூட எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க. வலா தகாசம் இஸ்னானி ஃபி அன்ன கைரஹு ஹக்கு பில் இமாமத்தி மின்ஹு. 2 பேர் விவாதம் செய்யலை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அலி தகுதி என்றோ யாருமே என்ன செய்யலை, விவாதம் செய்யவில்லை. அது சஹியான அறிவிப்புகள் வரும். முதலாக பைய செஞ்சது யார்? உஸ்மான் எல்லாம் அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் முதலாக பைய செஞ்சேன்னு சொல்லி இதெல்லாம் நடிப்புன்னு சொல்ல வேண்டிய இவருடைய வாதங்கள் எடுத்துக்கண்டா பாருங்கள். ஃபதுலன் அனில் கிதாலி அலா தாலிக வ கதாலிக அபூபக்கர் வ உமர். இது போல தான் அபூபக்கர் உமர் அதில் சேர்த்துக்கிட்டே போகிறார். காரணம் ஷியாக்களுக்கு மறுப்புன்றதுனால. வபில் ஜும்லா, சுருக்கமாக சொல்வதென்றால் ஃபகுல்லு மன் லஹு ஹிப்ரத்தும் பி அஹ்வாலில் கௌமி யஅலமு இல்மன் தரூரியன். அந்த சமுதாயத்தை பற்றி, அந்த முன் சென்ற சமுதாயத்தை பற்றிய அறிவும் அனுபவமும் யாருக்கு இருக்கிறதோ, அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இல்மன் தரூரியன், அதாவது நிர்பந்தமாகவே அவங்களோட அறிவு என்ன சொல்லும் அப்படின்றா, அது இயற்கையாகவே அவங்களோட அறிவு என்ன சொல்லும்டா, அன்னஹு லம் யகும் பைனல் முஸ்லிமீன முகாசமத்துன் பைன தாயிஃபத்தைனி ஃபி இமாமத்தி ஸலாஸா ஃபத்லன் அன் கிதால். இந்த 3 பேருடைய அதாவது விஷயத்திலையும், இந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், இந்த 3 பேருடைய விஷயத்திலையும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த யுத்தமும் இருக்க, இது காரணம் ஷியாக்களுக்கு மறுப்பு, எந்த பிரச்சனையுமே இருக்கவில்லை. அவங்க 3 பேரும் முந்தியவர்கள். ஃபத்லன் கித்தால் யுத்தத்தை விடுங்க, பிரச்சனையே என்ன செய்யல இருக்கல. வ கதாலிக அலியுன்,
அதுபோன்றுதான் அலியும் லம் யதகாசம் தாயிஃபத்தானி ஃபி அன்ன கைரஹு ஹக்கு பில் இமாமத்தி மின்ஹு. அலியை விட தகுதியானவர்கள் யாரும் இருக்கேன்னு சொல்லி எந்த சண்டையும் என்ன செய்யலை, அங்கே நடக்கவில்லை. வைன் கான பஅது நாஸி காரிஹன் லி விலாயத்தி அஹதி மினல் அர்பா. சில மக்கள் 4 பேரில் ஒருவரை வெறுத்தவர்களாக இருந்திருந்தாலும், அபூபக்கர் வரக்குள்ளையும் வெறுத்த கொஞ்சம் இருந்தாங்க, தகுதி இல்லைன்றதில்ல. உமர் வரக்குள்ளையும் வெறுத்த கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அலிலாம் வந்திருந்தாங்க. ஆனால் யாரும் தகுதி இல்லைன்னு என்ன செய்யலை, வெறுக்கலை, அப்படி இருக்கலை. அது இந்த இது இருந்துச்சு மனிதன் அடிப்படையில். ஃபஇன்ன மினன் நாஸி மன் கான காரிஹன் லினுபுவத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களில் முகமது நபித்துவத்தை வெறுத்தவங்களே இருந்தாங்க. அபூபக்கர் ஆட்சியை வெறுக்காதவங்க இருந்திருப்பாங்களான்னு கேட்குறாரு இப்னு தைமியா. சரியா? ஃபகைஃப லா யகூனு ஃபீஹிம் மை யக்ரஹு இமாமத அதில் குலஃபா. சில குலஃபா கூட ஆட்சியை விரும்பாத மனுஷர் இருப்பாங்களா? இருக்கத்தான் செய்வாங்க. இல்லாமல் இருப்பாங்களா? இருக்கத்தான் செய்வாங்க. லாக்கின் என்று சொல்லி அந்த நிறைய விஷயங்கள் சில இப்னு தைமியா சொல்லிக்கிட்டே போகிறார். சரியா? அபூபக்கரை சொல்லி, உமர் இல்லாங்கள சொல்லி, அலி இல்லாங்கள சொல்லி விளங்கிட்டா. அதே போல் வலைசஃபி சஹாபத்தி பாதஹும் மன் ஹுவ அஃதலு மின்ஹு. சஹாபாக்கள் அலிரவோட காலத்தில் அலிரவோட சிறப்பான யாருமே என்ன செய்யலை, இருக்கவில்லை. அப்படி என்ன இந்த வலா தனாஸ தாயிஃபத்து மினல் முஸ்லிமீன பஅத ஹிலாஃபத்தி உஸ்மான் ஃபி அன்னஹு லைஸ ஃபி ஜெய்ஷி அலியின் அஃதலு மின்ஹு. அலியுடைய படையில் அலியோட சிறப்பான யாருமே என்ன செய்யலை, இருக்கவில்லை. லம் துஃபத்தல் தாயிஃபத்துன் மஅரூஃபத்துன் அலைஹி தல்ஹா வ ஜுபைர் ஃபத்லன் யுஃபத்தல அலைஹி முஆவியா. முஆவியா சிறப்புன்னு சொல்கிறத விடுங்க, தல்ஹா ஜுபைர் கூட அலிரவனுக்கு மேலே என்ன இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பானவங்க. ரதியல்லாஹு அன்ஹும் ஃபஇன் காத்தலூஹு. அவரோட யுத்தம் நடந்திருந்தது என்றால் சொல்கிறாரு மௌலை பிஜி அவர்கள், இவங்கெல்லாம் ஏன் பகைச்சாங்க? அப்போ அபூபக்கர் ஏன் இந்த அலிலவங்க ஏன் இந்த ஆயிஷாலாம் ஏன் பகைச்சாங்க, தல்கா ஏன் பகைச்சாங்கன்னு எங்கே இருக்கிறாரு? சண்டை நடந்தது, சச்சரவுண்டான பிரச்சனை நடந்தது. எனக்கு நான் உங்களுக்கு மறுப்பு சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்களை பகைச்சேன்னு அர்த்தம் அல்ல. சரியா? உங்களுக்கு ஒரு கருத்து நான் எதிர்க்கிறேன்னா உங்களை பகைச்சேன்னு அர்த்தம் இல்லை. ஏன் சொல்ல போனால் சில டைமில் யுத்தமே நடக்கும், ஆனால் 2 பேரும் அன்பானவர்களாக இருப்பாங்க. சண்டே நடக்கும், அன்பானவங்களாக இருப்பாங்க. பகைச்சேன்னு அர்த்தம் இல்லை. ஹக்கில் இவர் முரம்படுற இடத்துக்காக நீ என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் அதை முரம்படலாம். அதனால தான் இப்னு தைமியா சொல்கிறாரு ஃபஇன் காத்தலஹும் அதாலிக். அவரோடு யுத்தம் செய்தால், இவ்வளவு இருந்தும் அவரோடு யுத்தம் செய்தார்கள் என்றால் தாலிக லிஷுபஹத்தின் அரதத் லஹும். அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுபஹத், ஒரு ஐயம், ஒரு ஹக்கில் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு, அதன் காரணமாக ஏற்பட்டுச்சு. ஃபலம் யகுனில் கிதாலு லஹு அலா அன்ன கைரஹு அஃதல் மின். அவரை விட மற்றவங்க சிறப்பினத்துக்கான யுத்தம் நடக்கலை. வலா அன்னஹு அல் இமாம் தூனஹு. அல்லது இவர் தான் இமாம் இடத்துக்காக என்ன செய்யலை, அவரை விட நான் இமாம் இடத்துக்காக நடக்கலை. வலம் யதசம்ம கத்து தல்ஹா வ ஜுபைர் பிஸ்மில் இமாரா. தல்ஹாவோ ஜுபைரோ நான் அமீருல் முஃமினீன் அப்படின்னு என்ன செய்யலை, சொல்லவில்லை. வலா பாயஅஹுமா அஹதுன் அலா தாலிக். யாருமே அவங்களுக்கு அப்படி என்ன செய்யலை, பையத்து செய்யவில்லை. வ அலியுன் பாயஅஹு கஸீரு மினல் முஸ்லிமீன். அலிக்கு பையத் செய்தவர்கள் அதிகமான முஸ்லிம்கள். ஆனால் மௌலை பிஜியில் கொஞ்சம் பேர் அந்த கொண்ட டீம் எடுத்து தான் பைய செஞ்சது அப்படின்வாங்க. ஆனால் கசீரு மின் அக்சர் ஹும்பில் மதீனா அலா அன்னஹு அமீருல் முஃமினீன். அதிகமானவர்கள் என்னது, மதீனாவில் உள்ளவர்கள் அமீருல் முஃமினீன் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, பையத்து செய்தார்கள். வலம் யுபாய் தல்ஹா வ ஜுபைர் அஹதுன் அலா தாலிக் வலா தலப அஹது மின்ஹும் தாலிக். அலியோ ஜுபைரோ தல்ஹாவோ அப்படி பையத்து கேட்கல, யார்கிட்ட எங்களுக்கு பையத் செய்யுங்க, நாங்கள் ஆட்சியாளர் என்ன செய்யுங்க, பையத் செய்யுங்கன்னு சொல்லலை. வலா தஆ இலா நஃப்ஸிஹி ஃபஇன்னஹுமா ரதியல்லாஹு அன்ஹுமா கான அஃதல வ அஜல்ல கத்ரம் மின் யஃஅலா மிஸ்ல தாலிக். ஆனால் அவங்க யார், அவங்களுக்கு கண்ணியமானவர்கள். இந்த மாதிரி அழைப்பு விடுற அளவுக்கு அவங்க என்ன கண்ணியம் குறைந்தவர்கள் அல்ல, அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அதே போல் என்ன, அதாவது முஆவியர் அவங்கள பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு போகிறாரு. இன்னும் நிறைய செய்திகள், இன்னும் நிறைய செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அப்போ இவ்வளோ செய்தியும் அழியலாம், இதுதானே அணுகுமுறை. அப்போ அதனால் மௌலை பிஜி அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த தாழ்ந்த ஒரு உபதேசம். உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, உங்களை என்னது மட்டம் தட்டணும்னு சொல்கிறோம். உங்களோட நீங்கள் அறிவிலையோ அல்லது சமுதாயத்துடைய வயசுலையோ உங்களுடைய அதாவது கள அனுபவத்திலேயோ நாங்கள்லாம் பிந்தியவர்கள். நாங்களாம் தவ்வா களத்தில் உங்களுக்கு 30, அதாவது சொல்லப்போனால் 30 வருஷத்துக்கு வித்தியாசத்து, 30-40 வருஷத்துக்கு வித்தியாசத்தில் மாணவர்களோட வயசில் உள்ளவங்க. கண்ணியம் குறைச்சி பேசுகிறதுக்கான பேசவும் இல்லை, தாழ்ந்த நிலைக்கு பேசுகிறதுக்கான பேசவும் இல்லை. ஆனால் தவறுன்னு விமர்சிக்கிறது நீங்கள் அணுகிற முறையும் சரியா? இந்த உம்மத்தில் யாரும் ரோசமாப்படாத, நீங்கள் மட்டும்தான் ரோசப்படுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த உம்மத்தில் அப்போ இப்னு தைமியாவுக்கு ரோசம் இல்லை, இப்னு கைமுக்கு ரோசம் இல்லை. உங்களாம் ஷியாக்களுக்கு பயந்துட்டாங்களா? பழிரெல்லாம் தூக்குறா தானே, தூக்கினா ஷியான்றீங்க. இப்னு தைமியா ஷியாக்கு எதிராக தானே இந்த புத்தகமே எழுதினார். மின்ஹாஜு சுன்னாண்ட புத்தகமே ஷியாக்கு எதிராக தானே என்ன செய்கிறாரு, எழுதுரு. எப்படி அவரை போய் ஷியான்றது? அலிலாம் எங்கே வைக்கணும், தவறுங்க, பிள்ளையனுங்க. அலிலாம் வேஷம் போடக்கூடிய ஒரு உஸ்மான் அவங்க பிளான் பண்ணி கொண்டாருன்னு சொல்கிறதெல்லாம் நாசிபியா கொள்கையா இல்லையா? அது எப்படி உங்களோட வாயால் என்ன செய்யலாம், வரலாம்னு? நீங்கள் நாசிபியாக இருந்தால் நாங்கள் இதை பேசி வைக்க மாட்டோம். நீங்கள் நாசிபி கொள்கை உள்ளவராக இருந்தால் இதை பேசி, அவர் தான் நாசிபி கொள்கை உள்ளவர், அவரோட பேர் என்னத்தை பேசுகிறேன்னு விட்டுருப்போம். நீங்கள் நாசிபி கொள்கை இல்லை, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, அப்போ நாசிபி கொள்கையோட வார்த்தைகள் உங்கள்கிட்ட வருதேன்னு தானே என்ன செய்கிறோம், இதை பேசுகிறோம். அப்போ இப்னு தைமியா இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னதெல்லாம் நீங்கள் எப்படி இப்னு தைமியாவுடைய விஷயங்கள் எடுத்து ஆதாரம் காட்டினீங்கன்னு என்ன புதினமாக இருந்துச்சு எனக்கு. மின்ஹாஜு சுன்னா நீங்கள் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த 20 பக்கத்தை நீங்கள் வாட்சி காட்டுங்க போதும்.
நான் சொன்ன பக்கங்கள் எல்லாம் முழுசாக வாட்சி காட்டுங்க போதுமானது. அதனால் ஆங்காங்கே ஷுபல் அர்னாவுத்திலேருந்து எடுக்கிறது, ரஹபி எடுக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட முஸ்தபா செஞ்ச வேலை மாதிரி எனக்கு என்ன செய்யுது இருக்குது. சவர் முஸ்தபா இந்த மாதிரி தான் என்ன செஞ்சார், எடுத்தாரா. நீங்கள் அரபு தெரிஞ்சு கிதாபுகளை வாசிக்கக்கூடிய அதை நுணுக்கமாக படிக்கக்கூடிய ஒரு மூத்த அறிஞராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலேருந்து நீங்கள் இப்படி என்ன செஞ்சிருக்கக்கூடாது, இதை செய்திருக்கக்கூடாது என்றதை நம்ம சொல்ல வரோம். இது ஒரு அமானித பேணுதலற்ற தன்மையாக என்ன செய்யும் மக்களுக்கு தகவல் விஷயத்தில். இது மக்கள் அதை மாறி புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமையில் என்ன செய்யும், அது இருக்கும் இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்னு தைமியாவுடைய விளக்கம் இதெல்லாம் நம்ம திருப்பி என்ன செஞ்சிட்டோம், சொல்லிவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ அடுத்த பகுதி வந்து ஹிஷாம் இப்னு அம்மாருடைய செய்தி, முகமது இப்னு யஹ்யாவுடைய செய்திக்கு நம்ம என்ன செய்வோம், இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் வருவோம்.